ஜூன் மாத ராசி பலன்கள் 2026ஆம் ஆண்டு கும்பராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதில் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய், சுகஸ்தானத்தில் சூரியன், பஞ்சமஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், ரணருண ரோகஸ்தானத்தில் குரு, கலஸ்தரஸ்தானத்தில் கேது, தொழில் ஸ்தானத்தில் சந்திரன், ராசியில் குரு, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி என கிரகநிலைகள் உள்ளன. ஆதரவற்றவர்களை ஆதரிக்கும் குணமுடைய கும்பராசிக்காரங்களே, இந்த மாதம் பொன் பொருள் சேர்க்கை சேரும், வாகன யோகம் உண்டாகும், விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்புகள் கிடைக்கும், புதிய தொடர்புகள் ஏற்படும், மனம் மகிழும்படியான சம்பவங்கள் நடக்கும், தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும், முன்னேற்றம் காணப்படும், வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடும், தொழில் விரிவாக்கத்திற்கான பண உதவி கிடைக்கும், உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை சுமை குறையும், முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும், கடினமாக காரியங்களையும் திறமையாக செய்து முடிப்பீங்க, குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், பிள்ளைகளால் பெருமை உண்டாகும், கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீக்கும், குடும்பத்துக்காக பொருள்களை வாங்குவீங்க, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், வாழ்க்கையில் புதிய முன்னேற்றம் ஏற்படும், பெண்களுக்கு புதிய தொடர்புகள் மூலம் லாபம் உண்டாகும், மனம் மகிழும்படியான நிகழ்ச்சிகள் நடக்கும். அரசியல் துறையினர் வீட்டை விட்டு வெளியில் தங்கி மக்களுக்கு பணியாற்ற வேண்டிய சூழல் உருவாகும், பணிச்சுமை அதிகரிக்கும், உடன் இருப்பவங்க ஒத்துழைப்பு தருவாங்க, கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், நீண்ட நாளாக வாய்ப்புக்கு காத்திருந்தவங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும், மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான பாதை காணப்படும், பாடங்கள் படிக்கிறது பற்றிய கவலை நீங்கும், புதிய நட்பால் மகிழ்ச்சி அடைவீங்க. அவிட்டம் 3-4 பாதங்கள். இந்த மாதம் வீண் செலவு உண்டாகும், வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரலாம், திட்டமிடுவதில் பின்னடைவு ஏற்படலாம், பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்கும், பெரியோர் நேசம் கிடைக்கும், வாகன யோகம் உண்டாகும். அடுத்தது சதயம். இந்த மாதம் தொழில் வியாபாரம் வாக்குவன்மையான சிறப்பாக நடக்கும், பழைய பாக்கிகள் வசூலாகலாம், புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க, உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரலாம், உத்தியோகஸ்தர்கள் புத்தி சாதுரியத்தால் மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பாங்க. அடுத்தது புரட்டாதி 1-2-3 பாதங்கள். இந்த மாதம் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கும், கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனவர்த்தம் நீங்கும், பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க, எதிலும் கவனமாக இருக்கிறது நல்லது. காரியங்களில் இருந்த பின்னடைவு நீங்கும், எதிர்பார்த்த பணவரவு இருக்கும். பரிகாரம் பிரதோஷ காலத்தில் நந்தி தேவரையும் சிவனையும் வணங்கி சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுறது துன்பங்களை போக்கும், மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சந்திராசிரம தினங்கள் 22-23, அதிர்ஷ்டமான தினங்கள் 15, 16, 17.